ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு பேக் நெக் டிசைன் தான் வந்து ப்ளவுஸ்க்கு வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இந்த பாட் நெக்கு, வி நெக்கு, ஸ்வீட் ஆர்ட் நெக்கு இதெல்லாம் வந்து பேட்டர்ன் போட்டு கிளாத்தில் கட் பண்ணி காமிங்க அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வி நெக்கும் அந்த பாட் நெக்கும் வந்து இன்றைக்கி பேப்பர் பேட்டர்ன் வந்து போட்டுட்டு அதை கிளாத்தில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு டிசைன் வந்து கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் இப்போ வந்து எப்பவும் போல் வந்து ஒரு ஸ்டார்டிங் லைன் வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து என்னோட ப்ளவுஸோட லென்த்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டார்டிங் லைன்லேருந்து ஸ்கேலை வச்சு ப்ளவுஸோட லென்த்து உங்களுக்கு எவ்வளவோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு 12.5, நான் 12.5 வந்து மார்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த 12.5லேருந்து அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம ஒரு லைன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட லென்த் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஷோல்டருக்கு ஃபார்முலா அப்பர் செஸ்ட் டிவைடட் பை 6. உங்கள் அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட்டை 6ஆல் டிவைட் பண்ணி வர ஆன்சரை வந்து இந்த லைன் மேலே மார்க் பண்ணணும். எனக்கு வந்து என்னோட அப்பர் செஸ்ட்டை 6ஆல் டிவைட் பண்ணும்போது 5.5 வருது. ஸோ அந்த 5.5 வந்து நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த கோடு தான் வந்து நம்ம ஷோல்டர் லைன். இந்த ஷோல்டர் லைன் மேலே நம்ம ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணிட்டோம். ஓகேவா? இது நார்மல் ப்ளவுஸ். ஸோ அதனால் ஷோல்டருக்கு என்ன மெஷர்மெண்ட் நம்ம கண்டுபிடிச்சோமோ இது அப்படியே வந்து நம்ம ஆமோலுக்கு வந்து மார்க் பண்ணணும். ஸோ இந்த 5.5 அப்படியே ஆமோல் லைனுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு வந்து போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஆமோல் லைனும் வந்து மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து செஸ்ட் லைன். இந்த ஆமோல் லைன் முடிஞ்ச இடத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இது நம்மளோட செஸ்ட் லைன். இந்த செஸ்ட் லைன் மேலே நம்ம செஸ்டோட மெஷர்மெண்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணி வர ஆன்சரை வந்து மார்க் பண்ணணும். ஓகே, ஸோ என்னோட செஸ்ட் மெஷர்மெண்ட்டை நான் 4ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு 8.7 வருது. அந்த 8.7 நான் இந்த லைன் மேலே மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது செஸ்ட் லைன். இந்த செஸ்ட் லைன் மேலே நம்ம செஸ்ட் மெஷர்மெண்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணி வர ஆன்சரை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட வேஸ்ட் மெஷர்மெண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ வேஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு ஃபார்முலா வேஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4 ப்ளஸ் வந்து 1 டாட்டுக்காக வந்து 1 இன்ச்சு. ஸோ என்னோட வேஸ்ட் மெஷர்மெண்ட்டை நான் 4ஆல் டிவைட் பண்ணும்போது 6.7 வருது. நான் 1 இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன் டாட்காக. அப்போ 7.7 எனக்கு வந்து இங்கே வருது. இப்போ வந்து இந்த செஸ்டையும் வேஸ்டையும் வந்து நான் அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம டாட் மார்க் பண்ணிக்கலாம். இந்த வேஸ்ட் லைனில் மிட்பகுதியை கண்டுபிடிச்சி டாட் மார்க் பண்ணணும். நீங்கள் உங்கள் டேப் இப்படி வச்சு இப்படி மடிச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு மிட் பாயிண்ட் வந்து இங்கே கிடச்சிருச்சு. இந்த மிட் பாயிண்ட்லேருந்து மேலே வந்து பேக் சைடுக்கு வந்து ஒரு 3.5 அளவுக்கு ஸ்டாண்டர்ட் நான் சொல்லியிருக்கேன் டாட்டோட லென்த்து. ஸோ அதை மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. இது நம்மளோட டாட்டோட லென்த்து. அதுக்கப்புறம் வந்து டாட்டுக்கு வந்து 1 இன்ச் வந்து அலவன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கோட்டுக்கு இந்த சைடு ஆஃபு, அந்த சைடு ½ இன்ச்சு. ஓகேவா? ஸோ இந்த சைடு ஆஃபு, இந்த சைடு ஆஃப் நான் மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்மளோட டாட். ஓகேவா? இந்த பேட்டர்ன் நம்ம நிறைய முறை போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் அவங்க கேட்குறாங்களே அப்படின்றதுக்காக இன்னொரு முறை போட்டுறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம நெக்கு வந்து கண்டுபிடிக்கணும். நான் வந்து ஷோல்டரோட பாதி தான் நெக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஷோல்டர் வந்து நான் 5.5 கண்டுபிடிச்சேன்ல, அதோட பாதி 2.7 வந்து எனக்கு இங்கே வருது. நான் இதை மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதுதான் நம்மளோட நெக்கு வித்து. இப்போ நெக்கோட லென்த்து வந்து இந்த வித் முடிஞ்சதில் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஒரு 7.5 வந்து நான் நெக்கோட லென்த் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இதை ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து நான் பண்ணிக்கிறேன். ஓகே,
இப்போ வந்து நம்ம ஷோல்டருக்கு வந்து ஸ்லோப் இறக்கிடலாம். இந்த ஆர்மோல் லைனில் ஒரு 1/2 இன்ச் வந்து கீழே இறக்குங்க. ஆர்மோல் லைனில் 1/2 இன்ச் கீழே இறக்கிட்டு இப்போ நெக் வித்து முடிஞ்சதில் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. இதுதான் வந்து நம்ம ஷோல்டரோட ஸ்லோப். ஓகே, இப்போ ஆர்மோல் கர்வ் வரையணும். இந்த ஆர்மோல் கர்வுக்கு ஃபார்முலா வந்து ஆர்மோல் மெஷர்மெண்ட் டிவைடட் பை 2. உங்கள் ஆர்மோல் மெஷர்மெண்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அந்த அளவுக்கு வந்து இந்த கர்வ் வந்து வரையணும். என்னோட ஆர்மோலை வந்து 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 7.6 வந்து எனக்கு ஆன்சராக வருது. ஸோ அந்த அளவுக்கு வந்து நான் ஒரு கர்வ் லைன் வந்து வரைஞ்சிக்கிறேன். இப்போ வந்து நான் வரைஞ்ச இந்த கர்வ் லைன் வந்து 7.6 இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு முறை டேப்பை வச்சு மெஷர் பண்ணுறேன். ஸோ எனக்கு கரெக்டாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வந்து கம்மி ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா உங்கள் ஆர்மோல் மெஷர்மெண்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சர் அளவுக்கு கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து நம்ம பேக் பார்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு வந்து ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம எப்பவும் போடுவோம்ல, இதே இப்போ நம்ம என்ன மெஷர்மெண்ட் கண்டுபிடிச்சோமோ இதை வச்சு அப்படியே வந்து நம்ம ஃப்ரண்ட் வந்து போடுவோம். சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நம்மளோட ஆல்ரெடி பண்ண வீடியோ அதை பார்த்து போட்டுக்கோங்க. நீங்கள் இதே தான் வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கு வைக்க போகிறீங்க, லென்த்து மார்க் பண்ண போகிறீங்க. ஷோல்டர் வந்து இதிலே கண்டுபிடிச்சிட்டோம், ஆர்மோலும் கண்டுபிடிச்சிட்டோம், செஸ்ட்டு எல்லாமே இதிலே கண்டுபிடிச்சிட்டோம். நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த பாயிண்ட் லென்த்து, டிஃப்ரெண்ட் பாயிண்ட் லென்த்து, கப் லென்த் இது மட்டும் தான் வைப்பீங்க. இது எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்ம ஆல்ரெடி பண்ண வீடியோவோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வி நெக்கும் பாட் நெக்கும் வந்து நம்ம இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். ஸோ வி நெக் அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸி. நம்ம நெக்கு வித் இங்கே முடிஞ்சிருக்குல்ல, இங்கேருந்து வந்து நம்ம ஒரு வி ஷேப்பில் வந்து ஒரு கோடு போட்டோம்னா அதுதான் வி நெக்கு. ஸோ வி நெக்குனா ஓகே, இதுதான் வந்து ஒரு வி ஷேப்பில் வந்து நம்ம ஒரு லைன் பண்ணோம்னா இதுதான் வந்து நம்மளோட வி நெக்கு. இதில் வந்து இந்த பாட் நெக் கேட்டிருந்தாங்க. பாட் நெக்னா இந்த நீங்கள் நெக்கோட பாக்ஸ் வரைஞ்சிருக்கீங்களே இதுலேயே வந்து ஒரு பாட் ஷேப்பில் வரையணும். இதுதான் இந்த நெக்கோட ஷேப்பெல்லாம் நம்ம வரைகிறது தான். வி நெக்காக இருக்கட்டும், யூ நெக்காக இருக்கட்டும், பாட் ஷேப்பு எல்லாமே நம்ம வரைகிறது தான் இது. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்னோட கர்வ் ஸ்கேல் வச்சுட்டு, ஸோ இப்போ உங்களுக்கு வி நெக்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம். இப்போ இதுலேயே வந்து நான் பாட் நெக்கும் வரைஞ்சி காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து பாட் நெக். ஓகேவா? இதெல்லாம் இந்த ஷேப்பெல்லாம் வந்து நெக்கோட ஷேப்பெல்லாம் நம்ம வரைகிறது தான். அதாவது நம்ம இந்த பாக்ஸ் பண்ணுறோம்ல, நெக்குக்கு வந்து ஒரு பாக்ஸ் பண்ணுறோம்ல, அந்த பாக்ஸில் வந்து நம்ம வரைகிறது தான். இது ஏன் நான் கொஞ்சம் வெளியே கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி வெளியே வர்றது வந்து தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ தான் இந்த பானை ஷேப் வந்து கரெக்டாக வரும். ஸோ அதனால வந்து நான் வந்து இப்படி கொண்டு வந்திருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். வி நெக்னா நார்மலாக இப்படி வரையுது, பாட் ஷேப்னா ஒரு பானை ஷேப்பில் வந்து நம்ம நெக் வரைகிறது இது. ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து மெயின் கிளாத் அண்ட் லைனிங் கிளாத் வந்து கட் பண்ணுறது எப்படி அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இந்த பாட் நெக்கில் வந்து நம்ம நிறைய டிசைன் வந்து பார்த்துருக்கோம், ஒரு 2-3 டிசைன். ஸோ அதனால இந்த வி நெக்குக்கு வந்து நம்ம இன்னைக்கு வந்து டிசைன் பார்க்கலாம். ஸோ இந்த பேட்டர்ன் பேப்பரை வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து இந்த வி நெக் ஷேப் வந்து கட் பண்ணிட்டோம், பார்த்தா தெரியும். இது வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த பாட் நெக் போட்டேன். ஆனால் நம்ம இன்னைக்கு வி நெக்குக்கு தான் வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஏன்னா பாட் நெக் வந்து நம்ம நிறைய டைம் வந்து பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இதுக்கு வந்து மெயின் கிளாத் அண்ட் லைனிங் கிளாத் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
ஓகே, நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இப்போ அப்படின்னா, நம்ம மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் கட் பண்ணிட்டோம். நம்ம வந்து ஒரு ஃபோல்டிங்கான ஒரு கிளாத்தை எடுத்துட்டோம். ஃபோல்டிங் சைடு வந்து இந்த சைடு இருக்குது, மற்ற எந்த சைடும் வந்து ஃபோல்டிங் கிடையாது. ஸோ இந்த பேட்டர்ன் பேப்பரை விட நம்ம கிளாத் வந்து எக்ஸ்ட்ராவாக சீம் அலவன்ஸ் விட்டு கட் பண்ணியிருக்கோம். கீழே நான் வந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன். சைடில் 1.5 இன்ச்சு, ஆமோல் சைடு வந்து 1/2 இன்ச்சு, மேலே வந்து 1/2 இன்ச்சு, நெக்கு சைடு வந்து 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த பேட்டர்ன் பேப்பரை விட எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, இதுதான் வந்து சீம் அலவன்ஸ். ஓகே, கிளாத் எக்ஸ்ட்ரா வச்சு நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இப்போ இதில் வந்து ஒரு லைனிங் கிளாத் ஒன்று இருக்குது, மெயின் கிளாத் வந்து ஒன்று இருக்குது. சரியா? இது வந்து லைனிங் கிளாத்து, இப்போ இது வந்து மெயின் கிளாத். ஓகே, இந்த மெயின் கிளாத்தை விட இந்த லைனிங் கிளாத் வந்து எல்லா சைடும் பெருசாக இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு லைனிங் கிளாத்தெல்லாம் எப்படி வச்சு தைக்கணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், வீடியோவோட லிங்க். ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் ஒன்றா வச்சுட்டோம். இப்போ இது மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம், லைனிங் கிளாத்தோட நல்ல பக்கம். இது இந்த நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் ஒன்றா பார்க்குற மாதிரி இப்படி வச்சுட்டு ஃபுல்லாக இங்கேயும் ஸ்டிச் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இங்கிருந்து ஃபுல்லாக இப்படி ஓரத்துலேயே ஸ்டிச் பண்ணிட்டு வந்து நீங்கள் இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணணும். இந்த 2 ஓரத்துலேயும் வந்து ஸ்டிச் பண்ணாமல் விடணும். சரியா? இந்த லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் வச்சு மேலே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி கீழாவும் ஸ்டிச் பண்ணணும். சைடில் ஸ்டிச் பண்ணக்கூடாது, நம்ம உல்ட்டாவாக திருப்பணும்ல, அதுக்காக. சரியா? அந்த மாதிரி திருப்பிட்டு நம்ம டாட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம்ல, ஸோ இங்கே 2 டாட் வரும். அந்த 2 டாட்டையும் பிடிச்சிக்கலாம். இதை வந்து நம்ம இங்கே மேலே அதுக்கப்புறம் இங்கே மட்டும் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். சைடில் வந்து இங்கே ஸ்டிச் பண்ணாமல் இருக்கும் 2 பக்கமும். இப்போ வந்து இதை உல்ட்டாவாக திருப்பிக்கலாம். நாச் கொடுத்துட்டு உல்ட்டாவாக திருப்புங்க, மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் நல்லா நீட்டாக அயர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மெயின் பீஸும் லைனிங் பீஸும் தைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நாச் எல்லாம் கொடுத்துட்டு நம்ம அது வந்து உல்ட்டாவாக திருப்பி நல்லா நீட்டாக வந்து அயர்ன் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம பேக் சைடில் இருக்கிற இந்த 2 டாட்டையும் வந்து பிடிச்சி ஸ்டிச் பண்ண போகிறோம். சரியா? ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து நம்ம இந்த 2 டாட்டும் வந்து பிடிச்சிக்கலாம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சும்மா ரஃப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டார் மாதிரி, ஸ்டார் மாதிரி இல்லை, அக்யூரேட்டாக இந்த ஷேப்பில் வந்து நம்ம ரஃப்பாக வந்து ஒரு கிளாத் வந்து இப்படி கட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வந்து நம்ம 4 பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கோம். ஓகே, 4 பீஸு. ஸோ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் இப்படி வந்து ஒன்றுக்கு மேலே இப்படி இன்னொன்று வந்து இப்படி வச்சு அடித்து திருப்ப போகிறோம். அதாவது ஸ்டிச்சை இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக வந்து ஓரத்துலேயே ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விடணும். ஓகே, கொஞ்சம் வந்து தைக்காமல் கேப் விட்டு அந்த கேப் வழியாக இதை வந்து உல்ட்டாவாக திருப்பணும். இந்த மாதிரி வந்து நம்ம 2 பீஸ் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது வந்து ஒரு 11 அளவுக்கு வந்து நீளத்தில் வந்து
நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து கட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ரஃப்பாக கட் பண்ணுற ஷேப்பு. ஸோ இதுக்கு நான் அளவெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு எவ்வளோ நீளம் தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீளம் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஷேப் மட்டும் வந்து இந்த மாதிரி வந்து ஷேப் வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியும் வந்து நம்ம 4 பீஸ் வந்து கட் பண்ண போகிறோம். ஒன்றுக்கு மேலே ஒன்று அடித்து திருப்பினோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 பீஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த பீஸ் மேலே இதை வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம இன்னொன்றும் வந்து கட் பண்ணியிருக்கோம். அது மேலே இது இப்படி வச்சு ஃபுல்லாக இதையும் வந்து நம்ம ஆஸ் யூஷுவலாக அடித்து தப்போம் இல்லை, அடித்து அப்படி திருப்பவும் இல்லை, உல்ட்டாவாக அந்த மாதிரி வந்து திருப்பிக்கலாம். ஸோ அந்த மாதிரி திருப்பும்போது கொஞ்சம் கேப் விடணும். நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த கேப் வழியாக தான் வந்து நம்ம உல்ட்டாவாக திருப்ப முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து 2 பீஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டியாக வந்து ஒரு ஸ்டார் ஷேப்பில் 2 பீஸு. ஸோ இதுக்கு நான் எப்படி அளவு சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அவங்கவுங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துப்பாங்க. ஷேப் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஷேப் மட்டும் இப்படி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு உல்ட்டாவாக வந்து திருப்பலாம். இதை நல்லா நோட் பண்ணிங்க அப்படின்னா தெரியும். நான் வந்து ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து முடிக்கும்போது வந்து கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் இதை வந்து முடிப்பேன். ஏன் அப்படின்னா அந்த கேப் வழியாக வந்து நம்ம கிளாத்தை வந்து உல்ட்டாவாக திருப்புறதுக்காக. சரியா? அதுக்கப்புறம் வந்து நான் நாச் கொடுக்கறது சம்டைம்ஸ் சொல்ல மறந்துட்டா கூட நீங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நம்ம உல்ட்டாவாக திருப்புறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நாச் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் நாச் கொடுத்து திருப்பிட்டு நல்லா வந்து ஒரு அயன் பண்ணிவிட்டு நம்ம வந்து உல்ட்டாவாக திருப்புறதுக்காக ஒரு சின்ன கேப் விட்டோம்ல, அந்த கேப்பை வந்து மறுபடியும் தச்சிடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இந்த மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் நம்ம ஒன்றா வச்சு தைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்ல பக்கம் தான் ஒன்றா இருக்கணும். அதே மாதிரி நாச் கொடுக்கணும். இதெல்லாம் வந்து காமனான விஷயம். நான் சொல்லலைன்னா கூட இதை வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகே, நம்ம வந்து இங்கே வந்து கொஞ்சம் வந்து தைக்காமல் வந்து கேப் விட்டுருக்கோம். இந்த கேப் எதுக்குன்னா உல்ட்டாவாக வந்து திருப்புறதுக்காக. இப்போ இந்த நம்ம பெரிய பீஸ் ஒன்று கட் பண்ணோம் இல்லையா? ஸோ இதுவும் வந்து மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் நல்ல பக்கம் பார்க்குற மாதிரி வச்சுட்டு ரெண்டுத்தையும் வந்து ஓரமாகவே ஸ்டிச் பண்ணிட்டு வரோம். முடிக்கும்போது கொஞ்சம் கேப் விட்டு முடிக்கிறோம். ஆல்ரெடி நான் சொன்னல, அது வழியை நம்ம வந்து உல்ட்டாவாக திருப்புறோம். சரியா? திருப்பிட்டு அந்த கேப்பை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிடுவோம். ஓகே, நம்ம இந்த 2 பீஸுமே வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். கடைசியில் இங்கே மட்டும் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணாமல் இருக்கோம். ஏன் அப்படின்னா இங்கே இந்த ஸ்டிச் பண்ணாமல் இருக்குல்ல, இது வழியாக வந்து நம்ம இதை உல்ட்டாவாக இப்படி திருப்ப போகிறோம். திருப்பிட்டு நல்லா வந்து நீட்டாக எப்பவும் போல் ஒரு அயன் வந்து பண்ணணும். சரியா? இந்த மாதிரி திருப்புறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து நாச் கொடுத்து திருப்பணும். நம்ம இந்த பீஸ், இந்த குட்டி பீஸை எப்படி திருப்புறோமோ அதே மாதிரி அந்த பெரிய பீஸையும் வந்து நம்ம திருப்பிக்கணும். ஓகே, நம்ம வந்து இப்போ இதை உல்ட்டாவாக திருப்பிட்டோம். இப்போ வந்து நம்ம திருப்புறதுக்காக கொஞ்சம் கேப் விட்டுருந்தோம்ல, ஸோ இந்த கேப்பையும் வந்து நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். உல்ட்டாவாக திருப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் கேப் இருந்ததில்ல, அதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை வந்து ஃபுல்லாகவுமே வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இங்கே கொஞ்சம் கேப் விட்டுருந்தோம், இது உல்ட்டாவாக திருப்புறதுக்கு அந்த கேப்பையும் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இது வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம இந்த பீஸும் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ இது ரெண்டும் வந்து ஓவர். இப்போ வந்து இதையும் உல்ட்டாவாக திருப்பிட்டோம். ஆனால் இங்கே கொஞ்சம் கேப் விட்டுருந்தோம்ல, ஐ மீன் நம்ம இந்த உள்ளே வந்து அடித்து திருப்புறதுக்காக, உல்ட்டாவாக திருப்புறதுக்காக. ஸோ இந்த கேப்பையும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்டார் மாதிரி பண்ணியிருக்கோம்ல, இது எல்லாத்தையும் வந்து அப்படியே சென்டரில் வந்து எல்லாத்தையும் இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். சும்மா ஊசி நூலில் ரஃப்பாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ நான் ஊசி நூலில் வந்து இதை அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன்.
இது ரஃப்பாக வந்து ஒரு ஸ்டார் ஷேப்பில் வந்து ஃப்ளவர் மாதிரி நம்ம அப்படியே ரஃப்பாகவே வந்து ஃப்ளவர் மாதிரி அப்படியே கையில் வந்து தச்சுக்கலாம். இது வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து மடித்து சும்மா ரஃப்பாகவே வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி வந்து நம்ம மடித்து வச்சு இது வந்து தைக்கிறோம். ஸோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்துருப்பீங்க இது வந்து நான் எப்படி தைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ரஃப்பாகவே ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணுங்க. இது பெரிய ஒர்க்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம ப்ளவுஸில் வந்து இங்கே இந்த சென்டரில் இந்த ஃப்ளவர் டிசைனை வந்து ஆட் பண்ணிடலாம். அப்படியே தச்சிடலாம். ஐ மீன் ஸோ நம்ம இதை பண்ணியிருக்கோம்ல, இதை வந்து கரெக்டாக இந்த சென்டரில் வச்சு நம்ம இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு நடுவில் வந்து ஏதாவது வந்து ஒரு ஸ்டோன் மாதிரி இல்லை மணி மாதிரி ஏதாவது ஒன்று அட்டாச் பண்ணுங்கள். ஓகே, ஃபைனலாக நம்ம டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் இது தான். ஆனால் நீங்கள் வந்து இது ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளாகவும் இருக்கும், ஆனால் கொஞ்சம் வந்து ரிச் லுக்காகவும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் 100% வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். Thank you so much. Thank you.